பூனாகலையிலிருந்து கொஸ்லந்தைக்கான பஸ் சேவை நிறுத்தப்பட்டுள்ளமையால் மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இலங்கை போக்குவரத்து சபையினால் முன்னெடுக்கப்பட்ட பஸ் சேவை கடந்த 10 நாட்களாக நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் பூனாகலையிலிருந்து கொஸ்லாந்தைக்கு பாடசாலை செல்லும் சுமார் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் பல சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். மழைக்காலங்களில் பாரிய சிரமங்களின் மத்தியில் சுமார் 7 கிலோமீட்டர் தூரம் நடந்து பாடசாலைக்கு செல்ல வேண்டிய துர்ப்பாக்கிய நிலையை மாணவர்கள் எதிர்நோக்கியுள்ளனர். பூனாலிருந்து கொஸ்லாந்தை வரைக்கும் 12 கிலோமீட்டர்கள் கிட்டத்தக்க இருக்குது. இந்த 12 கிலோமீட்டருக்கு இடையில 4 பாடசாலைகள் இருக்கு. இந்த 4 பாடசாலைகள் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கிறாங்க. காலையில 7 மணிக்கெல்லாம் கிளாஸ்க்கு வரணும். 4 மணிக்கு எந்திரிச்சாலும் இங்க 9 மணிக்கு தான் வரலாம். காலையிலையும் பஸ் இல்ல, அந்திக்கும் பஸ் இல்ல. இதனால பெரும் நஷ்டமா இருக்கு. சுமார் 8-9 கிலோமீட்டர் நாங்க பண்ணியிருந்து வரணும். யானை பிரச்சனை வேற இருக்கு. 10-15 வருஷமா ஒரே ஒரு பஸ் மட்டும்தான் வேலை செய்யுது. அதுவும் இந்த 10 நாளும் இல்ல. அதனால ஸ்கூலுக்கு வர எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கடந்த 10 நாளா எங்களுக்கு பஸ் கிடைக்காம இருக்கு. காலையில ஸ்கூல் வர்றதுக்கும் லேட் ஆகுது, அந்திக்கு ஸ்கூல் விட்டு போறதுக்கும் லேட் ஆகுது. சீசன் கிடைச்சி சீசன் மார்க் பண்ணாம இருக்காங்க. மழை காலங்கள்ல நடந்து வர்றதுக்கு கஷ்டமா இருக்கு. பஸ்களின் திருத்த வேலைகள் காரணமாக பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்த முடியாதுள்ளதாகவும் விரைவில் சேவையினை முன்னெடுக்க எதிர்பார்த்துள்ளதாகவும் பண்டாரவளை டிப்போ உதவி முகாமையாளர் தெரிவித்தார்.